ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும், ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும். எதிரியா? நீங்க உட்காராம நான் உட்காந்துட்டேன். கோச்சுக்கலாம். எதிரி என்ன? என்ன சும்மா சொல்லுது? எதுக்காக இங்க வந்த? என்ன கேக்குறீங்களா? நான் கேட்கறது பதில் சொல்லு. எதுக்காக இங்க வந்த? உங்க பொண்ணு ஏதோ பரீட்சையில பாக்கி இருக்கு எழுதுறது, எழுதி முடிஞ்ச உடனே நீங்க அனுப்புறதா அப்படின்னு கோபால் சொன்னானா? கோபால் தான். கோபால் அங்கேயும் பொண்ணு இங்கேயும் இருக்கு, என்னன்னு பாத்துட்டு வான்னு ஜமீன்தார் அனுப்பிச்சார். சார் உங்க ஜமீன்தார் கிட்ட அவர் பையன் அழகிட்ட சொல்லு. அழகிட்டமா இதுவும் பெரிய மனுஷன் யார் இருந்தாலும் இல்ல அடப்பாதி ராஜ்வாடா படிக்காதவன் எம்ஏ டிகிரி வாங்கினவனாச்சு. சூடுவாது தெரியாத சாது பட்டணமாச்சு தங்க அவனை போய் முரட குடிகார பையன் எழுதி வச்சிருக்கானே. எந்த முட்டா பையன் எழுதுறது? வேற எவையா எழுதுவான்? அந்த கோபால் தான். என்ன லாபம் எழுதுவாய்? புரியாம பேசுறீங்க. அண்ணன் மேல தம்பிக்கு என்ன உயிர் இப்படி எழுதுவானோ? எல்லாம் வேஷம். அவன் என் பொண்ணை பார்த்த உடனே அண்ணனை மறந்துட்டு தானே கல்யாணம் பண்ணிடலாம்னு தந்திரமா இப்படி செய்திருக்கான். கொஞ்ச நேரம் பேசாம இருங்களேன். இப்ப என்ன ஆயிடுச்சு? இனிமே என்ன ஆக வேண்டியிருக்கு? இனிமே தான் எவ்வளவோ ஆக வேண்டி இருக்கு. இதையெல்லாம் ஆறு அமர யோசிச்சு செய்யணும். ஐயா, நடந்தது நடந்து போச்சு. கை தவறி விழுந்த பாத்திரம் உடைஞ்சு போகல, கொஞ்சம் நசுங்கி போச்சு. அதை தட்டி அழகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான். என்ன அழகா சொல்றீங்க அம்மா. நான் இது வரைக்கும் 1000 கல்யாணம் பண்ணிருக்கேன், ஒண்ணுல கூட ஒரு சிக்கல் ஏற்பட்டது இல்லம்மா. ஆனா அதெல்லாம் சின்ன இடம், இது கொஞ்சம் பெரிய இடம். இதுல என்னமோ ஒரு சிக்கல் விழுந்துருச்சு. என்ன செய்யணுமோ சொல்லுங்க, நான் செய்யறேன். காதும் காதும் வச்சாப்புல இதெல்லாம் நம்மோட இருக்கட்டும். நீங்க எப்படியாவது மீனாவோட புருஷனை சமாதானப்படுத்தி நீங்க அனுப்புங்க. நாங்க எதையும் கண்டுக்காம சொன்ன அவரோட அனுப்பி வச்சிடறோம். அழகான யோசனை. இந்தாயா, இனி என் பொண்ணு அந்த வீட்டுல எடுத்து வைக்காது. இந்த லெட்டரை கொண்டு போய் ஜமீன்தாருக்கு காட்டு. அவசரப்படாது, பதறாத காரியம். எழுதியா? நீ எனக்கு புத்தி சொல்ல பார். இந்த லெட்டரை கொண்டு போய் ஜமீன்தாருக்கு காட்டாம ஏதாவது பித்தலாட்டம் பண்ண உன்னை கட்டி போட்டு உடிச்சு விடுறேன் பார். உங்க குடும்பத்துல உண்டாகிற கோளாறுக்கு நம்மள கட்டு போடுறாரு.